அதுக்கு கல்வி தகுதி 10th டிப்ளமோ அண்ட் டிகிரி இருந்தால் போதும். வேக்கன்சி வந்து 296 வேக்கன்சி விட்டுருக்குறாங்க. இது பல்க் வேக்கன்சியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்ஸ் வந்து 8/1/2025. எங்கே அப்படின்னா அருள்மிகு தண்டாயுதபாணசாமி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். வேலைவாய்ப்பு பழனி கோயிலுக்கு வந்து 296 வேக்கன்சி விட்டுருக்குறாங்க. இது கல்வி தகுதி வந்து 10th டிப்ளமோ அண்ட் டிகிரி இருந்தால் போதும். லாஸ்ட் டேட் இஸ் 8/1/2025. ஓகேவா? இதுதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போ திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணசாமி திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு உட்பட்டவராகவும் தகுதியுடைய இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ 1/7/2024 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th பாஸ் ஆனால் போதும். சீட்டு விற்பனையாளர் 13 வேக்கன்ட். ஓகேங்களா? 10th பாஸ் இருந்தவங்க. சத்திரம் காப்பாளர் 16 வேக்கன்ட். எஸ்எஸ்எல்சி பாஸ் இருந்த போதும். சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில் 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ரீட் இன் தமிழ் அண்ட் ரீட் பண்ண தெரிஞ்ச போதும். சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு தெரிஞ்ச போதும். பூஜை காவல் உபகோயில் 1 வேக்கன்ட். காவல் மலைக்கோயில் 2 வேக்கன்ட். காவல் உபகோயில்கள் மற்றும் உபநிறுவனங்கள் 44 வேக்கன்ட் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 44 வேக்கன்ட்டு. துப்புரவு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா 57 மலைக்கோயிலில் 57 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ துப்புரவு பணியாளர் உபகோயில் 104 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பல்க் வேக்கண்டாக இருக்குது. ஸோ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். கால்நடை பராமரிப்புக்கு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. உதவி யானை மவுத்தர் உபகோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. சுகாதார ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். ஸோ அடுத்து வந்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள். ஓகேவா? ஸோ தொழில்நுட்ப காலி பணியில் உதவி பொறியாளர். ஓகேவா? மின்னணுவியலேருந்து 1 வேக்கன்ட். பேச்சுலர் டிகிரின்னு எலக்ட்ரானிக்ஸ் இருந்தால் போதும். கம்யூனிகேஷன். உதவி பொறியாளர் சிவில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பேச்சுலர் டிகிரின்னு சிவில் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ பாஸ் செக்ஷன் A and B ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா எக்ஸாமினேஷன் இன் சிவில் இன்ஜினியரிங். அடுத்து இளநிலை பொறியாளர் மின் 1 வந்தால் போதும். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைலுக்கு 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இருந்தால் போதும். ஓகே, இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் 1 வேக்கன்ட். ஓகே, டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். மேற்பறிவியாளர் சிவில் 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? மேற்பறிவியாளர் இயந்திரவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தொழில்நுட்ப உதவியாளர் மின் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். தொழில்நுட்ப உதவியாளர் DECE வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். தொழில்நுட்ப பணியாளர் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. கணினி இயக்குபவர் 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிரதம் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. விஞ்ச் ஆப்ரேட்டர் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ITI சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேவா? ஸோ ITB சர்டிஃபிகேட்ஸ் வந்து மஸ்ட் ப்ரொசஸ் B சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு. ஸோ அதுக்கு வந்து சம் லைசன்ஸு எலக்ட்ரிக்கல் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் இருக்கணும். ஓகே, மிஷின் ஆப்ரேட்டர் 1 வேக்கன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு B சர்டிஃபிகேட்ஸ் வேணும். ஓகே, எலக்ட்ரிக் லைசன்சிங் போர்டு சர்டிஃபிகேட் வேணும். மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிரதம். ஓகே, டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஓகே இருந்தால் போதும். ஹெல்பர் HT ஆப்ரேட்டர் ஓட்டுநர் 2 வேக்கன்ட். மொத்தம் 30 வேக்கன்ட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா தொழில்நுட்ப பணியாளருக்கு. ஆசிரியர் காலி பணிகள் 1 வேக்கன்ட் இருக்குது. ஓகே, அகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசஸிங் நாட் லெஸ் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சம் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்குறாங்க. ஓகேவா? உள்துறை காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தனியாப்டர் மலைக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்ட் இருக்குது. ஓகே, அடுத்து அர்ச்சகர் உபகோயிலுக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. ஓகேவா? நாதஸ்வரத்துக்கு 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. தவில் தாளம். ஓகேவா? மலைக்கட்டி 1 வேக்கன்ட். கூடுதலாக ஒரு 13 வேக்கன்ட் சொல்லி மொத்தம் வந்து 296 வேக்கன்ட். பல்க் வேக்கன்ட் இருக்குது. ஓகே, 296 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்ப படிவம் வந்து எங்கே இருக்குன்னா hrc.tn.government.in இதில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா palanimurugan.hrc.dn.gov. ஸோ இதோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ற திருக்கோயில் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றோடு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 5/12/2020 முதல் 8/1/2020 வரை மாலை 5:45 மணிக்குள் திருக்கோயில் 5ஆம் தேதிக்குள்ளே 5/12 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 8ஆம் தேதிக்குள்ளே போய் நேரில் நம்ம சேர்ந்துடுறாங்க போய் விண்ணப்பம். ஓகேவா?
எடுக்க வேண்டிய முடிவு இணை ஆணையர் செயலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸுக்கு அனுப்பிடணும். நிபந்தனைகள் சொல்லி சில இது கொடுத்த கண்டிஷன் அதை நீங்கள் படிச்சிக்கிங்க. ஓகே, ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த சமயம் அறநிலையத்துறைக்கு எது அப்ளை பண்ணும்போது இருக்குன்னா அதே கண்டிஷன்ஸ் இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிங்க, பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பெயர், தந்தை நபர் பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி கொடுத்துருக்கணும், பாலினம், நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மதம். ஓகே, விண்ணப்பதாரர்கள் 18 வயதுலேருந்து 45 வயதுக்கு வேணும் வந்து இது கரெக்டாக பண்ணணும். கல்வி தகுதி வந்து இருக்கான்னு போகணும். வெளித்துறை அல்லது மற்றும் உள்துறை பணியிடத்தினால் கல்வி தகுதி ஏதாவது இருக்கணும். இதர தகுதி எதுவும் இருப்பின் இணைக்க வேண்டும். அரசியல் பதிப்பட்ட அதிகாரம் வந்து 1-2 பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். ஓகேவா? குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா நிலுவையில் உள்ளதான்னு சொல்லி கேட்குறாங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருந்தால் கொடுக்கணும். பொதுவானவை இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லது திருக்கோயில் பணி எனில் அதன் விவரம் ஏதாவது இருந்தனா கொடுக்கணும். தந்தை கணவர் பெரும் பதவி பணியில் சேர்ந்தனால் பணிபுரியும் திருக்கோயில் பணிபுரிந்த வருவதற்கான சான்று நன்னடத்தை சான்றுலாம் கொடுக்கணும். இது உறுதிமொழி கடைசியாக கொடுத்துட்டு நீங்கள் சைன் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடணும். ஓகேவா? மேலே சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிடணும். எந்த அட்ரஸ்னால் இணை ஆணையர் செயலாளர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கம்பல்சரி அனுப்பிடணும். ஓகேவா? லாஸ்ட் டேட் 8/1/2025. கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குது.